இந்த ஃபோட்டோஸு வீடியோஸு இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து ஃபோட்டோ ஃபேஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபேஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி எந்த ஆங்கிள் எடுத்தாலுமே அவங்க வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க. ஒரு சிலருக்கு வந்து எந்த ஆங்கிளில் வச்சு எடுத்தாலுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்காது. அந்த ரெண்டாவது கேட்டகரி தான் வந்து நான். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை ஏதாவது ஒன்று அழகாக வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோடய ஃபோன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 செல்ஃபி இருக்கும். ஒரு 1000 செல்ஃபி 1000 வீடியோஸ் இருக்கும். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் ஷூட்ஸ் வச்சுருந்தேன். என்னோட அசிஸ்டண்ட் ஒருத்தங்கள நான் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஆங்கிள் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நல்லா வரக்கூடிய ஒரு ஆங்கிள் எடுத்தாவே எனக்கு வந்து கரெக்டாக என்னோட ஃபேஸில் வராது. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நேராக பார்க்கறக்கும் அந்த வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்கறக்கும் நல்லா வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த அந்த ஷூட்டோட ஃபோட்டோவோ பிக்ஸோ இல்லை வீடியோஸோ நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அந்த கரெக்டான ஒரு மெசேஜுக்கான ஒரு வீடியோ அதில் கரெக்டாக கிடைக்கல. இப்போ என்னால் அதை போஸ்ட் பண்ண முடியல. இந்த பிரச்சனை எனக்கு தான் இருக்கா இல்லை நிறைய பேருக்கு இருக்கான்னு தெரியல.